ஓசியா 13வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இந்த வசனம் நம்மளை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னா அதுக்கு காரணம் அவரை விட்டு விலகிற ஒரு பாவம் நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நாமே ஆண்டவரை விட்டு விலகும்படி நம்மளை கெடுத்துக்கொண்டோம். இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இடைவெளி விழுதுனாலே ஒன்று புரிஞ்சுக்கணும், அவருக்கு பிடிக்காத அநேக காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால நம்மளுடைய ஆத்மாவை நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு ஒரு அழைப்பை தாராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னதான் பாவம் பண்ணலாலும் நீ என் சமூகத்தில் வந்து இருந்துட்டேன்னா உனக்கு நான் சகாயத்தை கொடுப்பேன், அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்பும்படி உனக்கு ஒரு வாய்ப்பை தாரேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா சமூகத்தில் போய் இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நம்ம பலனை கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடியாது, ஆனால் ஏசப்பா உட்கார வைப்பாங்க. அவர் சமூகத்தில் உட்கார அவரோட ப்ரெசன்ஸில் உட்கார அவர் சகாயம் உங்களை மூடும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தின் பாவங்களுக்கு நம்மளை விலக்கி காக்க ஏசப்பா நமக்கு கிருபை செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.